கணவன் மனைவி பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரியாமல் தினம் தினம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குதா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது ஒரே வார்த்தையில் முடியக்கூடிய செயல்பாடு அல்ல. அன்றாட பேச்சு, செயல்முறைகள், நடத்தைகள் இதில் எல்லாம் வெளிப்படுறது தான். அப்போ முக்கியமான ஒரு காரணம் பார்த்தோம்னா, கணவன் மனைவி பிரச்சனையில் அன்பை கொடுக்கவும் தெரியாது, அன்பை எடுத்துக்கவும் தெரியாது. இதனால் பல பாதிப்புகள் அன்றாடம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு லைஃப் பார்ட்னருமே சொல்லக்கூடியது என்னன்னா, என்னைய அவர் புரிஞ்சுக்கலை, என்னைய என் ஒய்ஃபு புரிஞ்சுக்கலை இப்படின்னு குற்றச்சாட்டுக்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த பெண் வீட்டில் எப்படி வளர்ந்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் அன்பை கொடுக்க தெரியும். ஒரு ஆண் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் அன்பு கொடுக்க முடியும். இப்போ திருமணம் ஆகிட்டு வந்தோடனே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாற முடியல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க மாற முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்போது நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஏன் நடக்கலைன்னு அங்கே கோபம் வருது. அப்போது எப்படி பேசுறது, எப்படி பழகிறதுன்னு பெரும்பாலும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா ஓரிரு வார்த்தைகள் தான் பேசி பழகிருப்பாங்க. ஒரு சில பெண்கள் மணிக்கணக்காக பேசுவாங்க. அப்படி ஆப்போசிட்டில் லைஃப் பார்ட்னர் பேசாதவங்களா இருந்தாங்கன்னா இவங்க மணிக்கணக்காக பேசுனா அங்கே பிரச்சனை வரும். இங்கே ஒன்றுமே பேசாத பொண்ணு அங்கே ஆப்போசிட்டில் அவர் பேசக்கூடிய கேரக்டராக இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு பிரச்சனையாக வரும். இப்படி தான் அன்பை கொடுக்கவும் தெரியாமல், அன்பை எடுத்துக்கவும் தெரியாமல், என்னன்னே தெரியாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குதா? இதிலிருந்து விடுபட தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே வரக்கூடிய காரணங்களை கண்டறிந்து மறுசீரமைக்க நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.